அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்கள் அனைவரையும் அதிக இன்ஸ்டிடியூட் சார்பாக நான் உங்கள் பிரவீன்குமார் இனிதே வரவேற்கிறேன். நம்முடைய மேத்ஸ் கிளாஸஸை பொறுத்த லெவலில் 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 4th டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸஸில் ஃபாலோ பண்ணுற கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸை தான் மாடல்ஸாக வச்சு நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நியூ புக் சம்ஸுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்ஸாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இந்த வேலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் மேக்ஸில் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். எங்களோட நோக்கமே அதாங்க. கிளாஸஸில் நம்ம கொடுக்குற கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்கணும். ஸோ நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி நல்லபடியாக மார்க் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இது ஒரு கஷ்டமாக கூட தெரியலாம். ஸோ ஒன் செட் ஆஃப் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களாகவே ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் போகலாமா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான் பார்க்க போகிறோம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனை பொறுத்த லெவலில் ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸ்லேருந்து மாடல்ஸ் அதிகமாக கொஸ்டின்ஸ் வரதே இல்லை. ஸோ இதில் கிரியேட்டடாக நிறையா மாடல்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் மாடல்ஸாக எடுத்துகிட்டு நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். நீங்களும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்ஸையும் பார்த்துக்கிறணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிறணும். ஓகே ரைட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோனா என்ன, அதில் இருக்க டெஃபனிஷன்ஸ்லாம் நமக்கு தெரியணும். ரேஷியோனா என்ன அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா ரேஷியோவை பற்றின கூற்றுகளில் தவறானது எது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அப்போ ரேஷியோனா என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஃபண்டமெண்டல் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ அதை பார்க்க போகிறோம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டைப்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள போகலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஃபர்ஸ்ட் ரேஷியோனா என்ன சார் அப்படின்னு பார்ப்போமா? ரேஷியோ அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க. ரேஷியோனா என்ன அப்படின்னா 2:3 இல்லை A:B அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி ரேஷியோவில் பார்த்துருப்போம். இதை தான் ரேஷியோன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா இது 2 வேற இல்லைங்க, ஏதோ 2 வேல்யூவை கம்பேர் பண்ணியிருக்காங்க ரேஷியோவில். சரிங்களா? 2 வேல்யூ, அது தண்ணியும் தண்ணியும் மில்க் பாலாவும் இருக்கலாம். சரிங்களா? வாட்டர் அண்ட் மில்க்கு ஆர் வேற ஏதாவது 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பாலில் 3 லிட்டர் தண்ணி. ஸோ அந்த மாதிரி 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ரேஷியோ. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்னென்னா கம்பேரிங் 2 வேல்யூஸ் பை டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அளவுகளை வகுத்தலின் மூலம் ஒப்பிடுவது விகிதம். அது என்ன சார் வகுத்தல் அப்படின்னா இந்த 2:3 எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 அப்படின்றதுக்கு சமம். ஸோ 2 வேல்யூஸை டிவைடரில், சரிங்களா, டிவிஷனில் கம்பேர் பண்ணுவோம். அதை தான் ரேஷியோவாக மாறும். 2:3 எதுக்கு சமம்? 2/3க்கு. சரிங்களா? ஓகே, அடுத்ததான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன பார்த்தோம்னா 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதவே தான் இப்போ செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறோன்னா அந்த 2 வேல்யூஸ் கம்பேர் பண்ணுற 2 வேல்யூஸ் சேம் யூனிட்ல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ரேஷியோக்கே கொண்டு வர முடியும். ஏதோ ஒன்று ரேஷியோவில் கொண்டு வந்துட முடியாது. 2மே சேம் யூனிட்ல இருந்தால் தான் ரேஷியோவுக்கு வரும். இல்லைன்னா ரேஷியோவை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, கவனிங்க. அதாவது 5 லிட்டர் பால், 5 லிட்டர் மில்க் அண்ட் 2 லிட்டர் வாட்டர். சரிங்களா? ஸோ இப்படி 2மே சேம் யூனிட், லிட்டரில் இருக்கு இல்லையா? ஸோ 2மே சேம் யூனிட்ல இருக்கனால இதை நம்ம ரேஷியோவுக்கு கொண்டு வரலாம். எப்படி ரேஷியோ வரும்? இது 5 லிட்டர்ன்றப்ப 5:2, இது 2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் 5:2. இதை நம்ம ரேஷியோ கொண்டு வர முடியும். ஆனால் இங்கே பாருங்களேன், 5 லிட்டர் மில்க் அண்ட் 2 kg. சரிங்களா? 2 kg சுகர். ரைட்ங்களா? இதை 2 கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன ரீசன்னா இது லிட்டரில் இருக்குது, பட் இது கேஜியில் இருக்குது. அப்போ 5:2ன்னு நீங்கள் எழுத முடியாது, ரேஷியோவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா விகிதத்திற்கு அலகு கிடையாது, ரேஷியோ ஹேஸ் நோ யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் புரியலை, குழப்பறீங்க? முதல் சொன்னதில் யூனிட் இருக்கணும்னு சொல்கிறோம், இப்போ யூனிட் இல்லைன்றீங்களே, அது என்ன சார் புரியல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஷியோனா 2 கம்பேர் பண்ணணும். அடுத்த பாயிண்ட் 2மே சேம் யூனிட்ல இருக்கணும். ஆனால் ரேஷியோவுக்கு யூனிட் கிடையாது அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் கம்பேர் பண்ணுற 2ம் சேம் யூனிட்ல இருக்கும். அப்போ நான் டிவிஷனில் அப்ளை பண்ணணும். அப்படி தானே ரேஷியோனா? அப்போ 5 லிட்டர் பால் அப்படின்னு வரும், 2 லிட்டர் தண்ணி. கரெக்டு தானே? ஓகே, ஸோ இப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ 2 வேல்யூஸும் சேம் யூனிட்ல இருக்கனால நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது சேம் யூனிட்ல இருக்கனால இது 2 கேன்சல் ஆயிரும் இல்லையா? அப்போ நமக்கு ரேஷியோ 5:2 மட்டும்தானே வருது, இதில் யூனிட் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சிம்பிளுங்க.
ரெண்டை கம்பேர் பண்ணணும், அது ரெண்டும் சேம் யூனிட்டில் இருக்கணும். ஆனால் திரும்ப வர ரிட்டர்ன் ரேஷியோக்கு வந்து யூனிட் கிடையாது. ஸோ 3 பாயிண்ட் பார்த்துட்டோமா? ஓகே, அடுத்த பாயிண்ட். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, விகிதத்தின் வரிசையை மாற்ற முடியாது. இந்த ஆர்டர் cannot be reversed. அதாவது ரேஷியோவை நீங்கள் மாற்றி எழுதிட்டா தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 2:3 அப்படின்னு கொடுத்தா நீங்கள் 2:3 தான் எடுக்கணும். அதை மாற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பு. இது நாட் ஈக்குவல் டு 3:2. சரிங்களா? ஸோ ரேஷியோவை ஆர்டரை மாற்றி எழுதிடக்கூடாது அப்படின்றது அர்த்தம். ஸோ 4 பாயிண்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? ஏன்னா ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க, ரேஷியோவை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கேட்பாங்க. இந்த 4 பாயிண்ட்டு அடுத்து ஏதாவது ஒரு தப்பான பாயிண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ அடுத்தது ரேஷியோஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 டைப் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த 2 டைப்புமே ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்ட டைப், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டைப், A:B is equal to 2:5 and B:C ஓட ரேஷியோ 4:1 எனில் ஏபிசியோட ரேஷியோ என்ன அப்படின்றதான் கொஷின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுதான் நமக்கு பேசிக் கொஸ்டின், ரைட்லா? ஓகே, கவனிங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒன்று A:B, இன்னொன்று B:C. இப்போ நம்ம கொஸ்டின் ஏபிசியோட ரேஷியோ என்ன அப்படின்றதான் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கவனிங்க. ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5. கரெக்டாக வரிசையை கரெக்டாக எடுத்துக்கணும், மாற்றி எடுத்தால் தப்பு. ஸோ ஏவோட வேல்யூ 2ன்னு எழுதணும், பியோட வேல்யூ 5ன்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இந்த 2 தான் வருது. ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்த ரோவில் என்ன வரும்னா, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 1. சரிங்களா? இப்படி கரெக்டாக எழுதணும். சில நேரம் மாற்றி கொடுத்துருப்பாங்க C:B. அப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும், புரியுதுங்களா? ஸோ என்ன ஃபஸ்ட்டு வருதோ அதான், பி தான் 4, சி தான் 1. முடிஞ்சா? ஓகே, இப்போ இந்த வரிசையில் இங்கனக்குள்ள ஒரு நம்பர் மிஸ் ஆகுது, இந்த வரிசையில் இந்த இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. ஸோ இப்போ இங்கே என்ன சார் வரும் அப்படின்னா, இந்த ரோல பக்கத்தில் என்ன இருக்கோ நியர்பையில் அதே தான் வரணும். இப்போ இந்த 5 இங்கே இருக்கு இல்லையா, அப்போ அந்த 5 தான் அங்கே வரணும், புரியுதுங்களா? இந்த காலம், இந்த 1 இங்கே வந்துடக்கூடாது, இது காலம்லேருந்து போகக்கூடாது, ரோல பக்கத்தில் இருக்கிறதா வரணும். அப்போ இந்த ரோல இங்கே பக்கத்தில் இருக்கிறது 4 இல்லையா, அப்போ இங்கே 4 வரணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரேஷியோ கிடச்சிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4s are 8 5 4s are 20 1 5s are 5. ஓகே, ஸோ இது 3மே ஒரு நம்பரால் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இது 3மே ஒரு சேம் நம்பரால் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் நமக்கு ஆன்சர் ஆகிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 2ஆல் டிவைட் ஆகும், இது 2 5ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 3மே ஒரே நம்பரால் டிவைட் ஆகலை. அப்போ இது டேரெக்டாகவே ஆன்சராக இருக்கும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 8:20:5ன்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, ஸோ இதே மாடலில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துடலாமா? கொஸ்டின் பாருங்க. A:B is equal to 2:3 and B:C is equal to 5:4. தென் ஏபிசியோட ரேஷியோ. சரிங்களா? சேம் மாடல். ஓகே, பாருங்க என்ன ஆன்சர் வரும். ஸோ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. அப்படி தானே? ஓகே, ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. அடுத்ததா பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 4. ஓகே, ரைட். அப்போ இந்த ரோல் இந்த இடத்துல என்ன வரும், இந்த வரிசையில் இருக்கிறது வரணும். அப்போ 3 வரணும். இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா, இந்த வரிசையில் இந்த ரோவில் இருக்க 5 வரணும். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு ஏபிசியோட ரேஷியோ கிடச்சிரும். ஏ வந்து 2 5s are 10, 3 5s are 15, 3 4s are 12. அவ்வளோதான். இப்போ இது 3மே ஒரே நம்பரால் டிவைட் ஆகாது. சரிங்களா? ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இதுவே ஆன்சராக இருக்கும். எங்கே இருக்கு? ஆப்ஷன் பியா, சாரி 10 15 12. கரெக்டாக பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது. 10:15:12 அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதாங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம், ரொம்ப ஈஸியானது கூட. அடிக்கடி இந்த மாடல்ஸ்லாம் நம்ம கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இதில் வேறு எப்படி கொஷின் கேட்கலான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A:B is equal to 3:4 and B:C is equal to 8:9. then A:C, AC ஓட ரேஷியோ மட்டும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ சேம் எப்பயும் போல் நம்ம ஏபிசி மொதல் பார்த்துடலாம். ஏபிசி ரேஷியோ பார்த்தோம்னா தான் நமக்கு ஏவும் சியும் பார்க்க முடியும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 3வா, பியோட வேல்யூ 4. ஓகே, அடுத்ததில் பியோட வேல்யூ 8, சியோட வேல்யூ 9. ஓகே, அப்போ இந்த ரோவில் இந்த இடத்துல நமக்கு 4 வரணும், இந்த ரோவில் இந்த இடத்துல நமக்கு 8 வரணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ ஆன்சர் 3 × 4 4 × 8 4 × 9. 3 8s are 24 சார். ஓகே, 4 8 32. ஓகே, 4 9 36.
இப்போ நமக்கு ஏபிசியோட ரேஷியோ கேட்கல சரிங்களா. ஸோ ஏவும் சியும்னால நம்ம இது ரெண்டையும் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இது கூட தேவையே கிடையாது சரிங்களா, மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. ரைட், ஸோ ஏவும் சியும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு ஏவோட ரேஷியோ ஃபஸ்ட்டு வரணும். ஏவோட ரேஷியோ என்னது, A:C ஏவோட ரேஷியோ என்னன்னா 24, ஏவோட வேல்யூ, சியோட வேல்யூ என்னன்னா 36. அப்போ 24:36 தான் வரணும். இப்போ ஏவும் பின்னா ஆல்ரெடி ஏவும் பி இருக்குல்ல, ஏவும் சியும் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இது ரெண்டும் ஆன்சராக இருக்காது, ஏன்னா இது ரெண்டும் சேம் நம்பரால் டிவைட் ஆகுது. எந்த சேம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆலனாலும் சரி 4, 12ஆலே டேரெக்டாக சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவேன்னா டேரெக்டாக பாருங்களேன், ரெண்டுமே 12ஆம் வாய்ப்பாடில் வரலையா. 12 டேபிளில் எத்தனை 12, 2 12 24, 3 12 36. அப்போ நமக்கு A:C வேல்யூ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இந்த 2:3 தான் நமக்கு ஆப்ஷன் சியில் இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ 24:36 வராது, எப்பயுமே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் மேக்ஸிமம் கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதே மாடலில் இன்னொரு கொஷின் பாருங்கள். A:B = 2:3 and B:C = 4:5, then C:A என்ன அப்படின்றதான் கொஷின். ஓகே, கவனிங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டபுள் ரேஷியோ இந்த ரெண்டு ரேஷியோ கேட்குறதுக்கு நிறையா மாடல் சொல்லுவாங்க. நமக்கு ஒரே மெத்தட் படி போய்க்கிறதா என்றைக்குமே குழப்பாது சரிங்களா. ஸோ நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஏபிசியோட ரேஷியோ என்னன்னு பார்க்குறதா நமக்கு நல்லது. ஸோ எப்பயும் போல் பார்த்துருங்க, ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3 அண்ட் பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5. ஓகே, ஸோ இந்த ரோவில் அப்போ 3 வரணும் இந்த பிளேஸில், இந்த இடத்துல 4 வரணும். அப்போ ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எவ்வளோ வரும், 2 4s are 8 வரணுமா. அந்த இடத்துல ஏவோட வேல்யூ 8, 3 4s are 12, இது பியோட வேல்யூ நமக்கு தேவையில்லை. பட் சியோட வேல்யூ 3 5s are 15 ரைட்லா. ஓகே, அப்போ 8:12:15ன்றது ஏபிசியோட ரேஷியோ தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறது C:A. நல்ல கேர்ஃபுல்லாக கவனிங்க. A:Cன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வரணும், அடுத்தது சியோட வேல்யூ வரணும். ஆனால் இங்கே C:A அப்படின்னு கொஸ்டின் கேட்டனால ஃபஸ்ட்டு நமக்கு சியோட வேல்யூ தான் வரணும். சியோட வேல்யூ எவ்வளோ, 15 ஏவோட வேல்யூ 8. அவசரப்பட்டு மாற்றி போட்டுறக்கூடாது, அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். அப்போ ஆன்சர் என்னது, 15:8. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ரைட்டு, ஆப்ஷன் பின்னு தப்பாக போட்டுறக்கூடாது சரிங்களா. ஸோ என்ன ரேஷியோ கேட்டுக்காங்கன்னு கொஞ்சம் பொறுமையாக போகணும். எப்பயுமே ஈஸியான சம்மில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A:B = 3:2, B:C = 3:4, C:D = 2:3 எனில் ABCDயோட ரேஷியோ என்ன. ஸோ 4 ABCD வர கேட்டுட்டாங்க. ஓகே, இதெல்லாம் டிகிரி லெவல் எக்ஸாம்ஸில் தான் நமக்கு கொஷினாக கேட்கக்கூடிய மாடல். ஓகே பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து 3, பியோட வேல்யூ 2. ஸோ ஏக்கு 3, பிக்கு வந்து 2. அடுத்ததில் பி வந்து 3, சியோட வேல்யூ 4. ஓகே, லாஸ்ட்டாக மூணாவது ரேஷியோ சியோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 3 அப்படின்னு வந்துடணும். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு இடத்துல நம்பர் வரல. அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ப்போமே. இப்போ இந்த இடத்துல என்ன வரும் நமக்கு தெரியல, அங்கனக்குள்ளே இருக்க 2 வரணும். இந்த வரிசையில் இருக்க இந்த ரோவில் இருக்க அதே 2 தான் வரணும். அப்போ இப்போ இங்கனக்குள்ளே பாருங்களேன், இந்த இடத்துல இருக்க 2 தான் வரணும். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிறது தான் இந்த ரெண்டு பிளேசஸ்லேயும் வரும்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே என்ன வரணும்னா இங்கே இருக்க 3 வரணும், ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்க 4 தான் வரணும். புரியுதுங்களா. ஸோ எவ்வளோ சிம்பிள். இப்போ அடுத்தது இங்கே என்ன வரணும்னா சேம் 2 தான் இந்த இடத்துலையும் வரும், அதே 2 தான் இங்கனக்குள்ளேயும் வரப்போகுது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கான ரிசல்ட் வந்துடும். ஸோ மல்டிப்ளை பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நம்பராக இருந்தால் கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏபிசிடியோட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, A:B:C:D. அப்போ 4மே பார்க்கணும். ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 × 3 × 2 is2. ஓகே, அடுத்தது 2 × 3 × 2, 2 × 3 × 2 ரேஷியோ. அடுத்தது 2 × 4 × 2. ஓகே, 2 4 2. லாஸ்ட்டாக டியோட வேல்யூ 2 4 3 அப்படி தானே. ஓகே, இப்போ இந்த 4லையும் என்ன சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள், அடித்து கொடுத்துடலாம். ஏன்னா ரேஷியோன்றது டிவிஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ வகுத்தில் இருந்து அடிக்கலாம் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 4லையும் ஒரே நம்பர் ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். 3ஆம் நம்பர் 4லையுமே இருக்கா, இல்லை. ஆனால் 2ஆம் நம்பர் 4லையுமே இருக்குது. பாருங்களேன், இங்கேயும் 2 இருக்குது, கேன்சல். இங்கேயும் 2 இருக்குது, கேன்சல். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இப்படி 4 பிளேசஸில் ஏபிசிடின்ற 4 பிளேசஸ்லேயே ஒரு நம்பர் இருந்தால் அதை அப்படியே அடிச்சிடலாம். ஒரே டேபிளால் டிவைட் ஆனாலும் அடித்து கொடுக்கலாம் சரிங்களா.
இப்போ 3 வந்து இங்கே 2 இடத்துல 3 இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இல்லாதனால நம்ம அடிக்க முடியாது. இது அப்படியே தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். 3 3s are 9, 3 2s are 6 and 4 2s are 8. லாஸ்ட் ஒன் 4 3s are 12. அப்போ 9:6:8:12 அப்படின்றது ஆன்சர் எங்கே? ஆப்ஷன் சி அப்படின்னு வந்துடும். ஸோ இது எங்கே கேட்பாங்க அப்படின்னா டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ் குரூப் 1 குரூப் 2 இருக்கட்டும், டிஎன்பிசியில் நமக்கு டெட்டில் பேப்பர் 2 இருக்கட்டும், சரிங்களா? அந்த மாதிரி டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது இந்த ஏபிசிடி வர. ஸோ பேசிக் மிச்ச 10th லெவல் எக்ஸாம்லலாம் ஏபிசியோட ரேஷியோ தான் நமக்கு கொஷினாக கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாடலுக்கு இன்னொரு கொஷின் பார்த்துலாம். கொஷின் பாருங்கள். A/B is equal to 2:3, B/C is equal to 4:5, C/D is equal to 6:7. அப்போ ஏபிசிடியோட ரேஷியோ என்ன அப்படின்ற கொஷின். ஓகே, கவனிங்க. ஸோ ஏபிசிடி கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணிடுவோமா? ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3. ஸோ இந்த 3 இந்த 2 பிளேசஸ்லேயே வரணும். ஓகே, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5. ஓகே, லாஸ்ட்டாக இது எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிடுவோம். சியோட வேல்யூ 6, டியோட வேல்யூ 7. அப்போ இங்கே என்ன வரணும்னா 4 வரணும், இங்கே 5 வரணும். அப்படி தானே சார்? அப்போ இங்கே 6, அகெயின் இதே 6 தான் இங்கேயும் வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 × 4 × 6. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ண வேணாம், டேரெக்டாக முதல் எழுதிக்கிறோமா? ஏபிசிடியோட ரேஷியோ தானே கொஸ்டின். ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏல என்ன இருக்குது? 2 4 6 இருக்குது. ஸோ 2 × 4 × 6 ஈஸ் டு பியோட வேல்யூ 3 4 6, 3 × 4 × 6. ஓகே, சியோட வேல்யூ 3 5 6, 3 × 5 × 6. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக டியோட வேல்யூ 3 5 7. கேர்ஃபுல்லாக எழுதணும், மாற்றி எழுதுனீங்கன்னா தப்பாக போயிடும். ஸோ 3 5 7. ஓகே, இப்போ பாருங்கள், சேமாக இருக்க நம்பரை அடிச்சு கொடுக்க சொன்னேன். சேமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துலேயும் 3 வருது, ஆனால் இங்கே 3 இல்லை. ரைட்ங்களா? ஸோ இப்படி மாறி மாறி தான் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ டிவைசர் பார்க்கணும், சரிங்களா? இப்போ எல்லாத்துலேயும் 3 அடிக்கலாம், இங்கே 3 இல்லாட்டினாலும் 6ல் 3 அடிக்கலாம் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? 3 தான் அடிக்க போகிறேன். 1 3 3 1 3 3 1 3 3. அங்கே இங்கே 6 மட்டும் எப்படி அடிக்கலாம்னா 3ஆல் அடிச்சிங்கன்னா 2 3 6 அப்படின்னு வந்துடும். கேட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அப்போ 2 × 4 × 2 இதுக்கு மேலே அடிக்க முடியல. இங்கே மாற்றி மாற்றி இருக்கு. ஏன்னா இங்கே 5 × 7 இருக்குது, இங்கிட்டு 5எல்லாம் இல்லை இந்த சைட்லாம். ஸோ அடிக்க முடியாது. அப்போ அவ்வளோதான். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இருந்தாங்க 8 8 2 16 ஈஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி 4 6 24 ஈஸ்ட்டு 5 6 30. லாஸ்ட் ரேஷியோ 5 35. அப்போ ஆன்சர் 16:24:30:35. ஸோ இதுலேயும் இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஆப்ஷனை நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் சேமாக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ ஒரு இடத்துல மட்டும் மாறி இருக்கா? ஸோ 3 இடத்துலையும் சேமாக இருக்குது. ஸோ நடுவில் இருக்கிறத கண்டுபிடிச்சாலே நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சலாம் இந்த கொஷினில். ஸோ பேசிக்காக எல்லாத்தையும் பார்க்குறது தான் நல்லது, ரைட்ங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A/B is equal to 6:5, B/C is equal to 5:D and C/D ஓட ரேஷியோ 7:9. தென் A/D என்ன வரும்? இது கொஞ்சம் சிம்பிளான கொஷின் தான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட. ஓகே, கவனிங்க. ஸோ மொதல் ரேஷியோ அப்ளை பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 6, பியோட வேல்யூ 5. ஸோ இங்கே 5 வரணும், சேம் 5 இந்த இடத்துல ரிட்டர்ன் வரணும். ஓகே, அடுத்தது பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 8. அப்போ இங்கே 8 இந்த பிளேஸில் 5 வரணும். அவ்வளோதானே? ஓகே, லாஸ்ட்டாக சி வந்து 7, டி வந்து 9. ரைட்ங்களா? அப்போ சி 7 இங்கே வரணும். ஸோ இதே 7 இங்கேயும் வரணும். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஆனால் எல்லாமே தேவையில்லை. நமக்கு கேட்ட ஏவும் டிஐயும் மட்டும் எடுத்துக்கலாம். ஏவும் டிஐ மட்டும் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். அப்போ A/D இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏவும் டியும் மட்டும் தானே கேட்டாங்க. அப்போ ஏவும் டியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஏவோட வேல்யூ பாருங்கள் 6 5 × 7. எப்படி? 6 5 7 டிவைடட். ரேஷியோனா டிவைடு தானே? ஓகே, டிவைடில் டியோட வேல்யூ வரணும். எது? 5 8 9. அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். எது? 5 5 டேரெக்டாக அடிச்சிடலாம். இப்போ 6 8 2ஆம் வாய்ப்பால் அடிக்கலாம். எத்தனை? 3 2, இங்கே 4 2. அடுத்து 3 9 அடிக்கலாம். 1 3 3. எத்தனை? 3 9. அவ்வளோதான். அப்போ மேலே என்ன சார் இருக்குது? 7. ஆனால் கீழே 4 3 12 வருது. அப்போ A/Dயோட ரேஷியோ என்ன வரும்னா 7:12 அப்படின்றது தான் ரிசல்ட். எங்கே இருக்க ஆன்சர்? ஆப்ஷன் டி 7:12.
ஸோ இப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஏவும் டியும் ஏபிசிடி கேட்டால் எல்லாத்தையும் பார்க்க தான் முடியும். ஆனால் ஏவும் டியும் கேட்டால் அது ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ரைட்லா? ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான மாடல்ஸ். ஸோ இது போக ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சம் இந்த மாடலில் கேட்பாங்களா இந்த டைப்பில் இருந்து அப்படின்னு கேட்டால், ஸோ ஒரு தடவை ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் பாருங்கள். A:B is equal to 2:3, B:C is equal to 6:5 and A plus B plus C ஓட வேல்யூ 30, then 2A plus 3B plus 4C ஓட வேல்யூ என்ன அப்படின்றத கொஷின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் டோட்டலி டிஃபரெண்ட்டான சம். ஸோ பாருங்கள், ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஏபிசி ஆட் பண்ணால் 30 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2A plus 3B plus 4C ஆட் பண்ணால் என்ன அப்படின்றது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ ஏபிசி வந்தனால நம்ம ரேஷியோ பார்த்துரும் போதோ A வந்து 2, Bயோட வேல்யூ 3, ஸோ 3 இந்த இடத்துல வரணும். அடுத்தது Bயோட வேல்யூ 6, Cயோட வேல்யூ 5, ஸோ இந்த ரோவில் இருக்க 6 இந்த இடத்துல வரணும். ஸோ A அப்போ B C பார்த்துடலாம். எவ்வளோ வரும்? 12 12, 3 6 are 18, இங்கே 3 5 are 15. ஓகே. ஸோ இது 3 எதால் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ ஏபிசியோட ரேஷியோ நமக்கு என்ன கிடைக்குன்னா 4 12, 6 18, 5 15. அப்போ 4 6 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரேஷியோ வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ கொஷினில் என்ன சார் கேட்டிருக்காங்கன்னா, இது 3ஐயும் கூட்டினா 30 வரணும். ஏவும் பியும் சியையும் கூட்டினா 30 வரணும். சரி, இதில் 3ஐயும் கூட்டி பார்க்குறேன். 4 + 6 10, 10 + 5 இதானே ஏபிசி. இது 3ஐயும் கூட்டினா எனக்கு 15 தான் வருது. ஏபிசியோட ரேஷியோ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:6:5ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதை 3ஐயும் கூட்டுனா நமக்கு 15 தான் ரிசல்ட் வருது, 15 தான் வருது. ஸோ நமக்கு இது வரக்கூடாது. எவ்வளோ வரணும் அப்படின்னா 30 வரணும். சரி, இதை கூட்டி பார்த்தா நமக்கு 45 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 45 வரும். ஸோ இப்படி வரக்கூடாது. அப்போ என்ன வரணும்? 30 வரணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ 30 வர்ற மாதிரி ரேஷியோவை மாற்றணும். ஸோ ரேஷியோவை என்ன வேணால் பண்ணிக்கலாம் சார். ஒரு நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாம், ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 15 வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை 2ஆல் பெருக்கணும் 30 தானே. அப்போ இந்த ரேஷியோவை நான் 2ஆல் பெருக்குனேன்னா எனக்கு பாருங்கள், 4 2 8, 6 2 12, 5 2 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரேஷியோ கிடச்சிடும். ஸோ ஏபிசியோட ரேஷியோ. இப்போ இதெல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன். 8 + 12 20, 20 + 10 30. சரிங்களா? ஸோ சம் வேல்யூ இந்த 3ஐயும் கூட்டுனா எனக்கு ஏபிசி 3ஐயும் கூட்டும்போது 30 வந்துருச்சு சார். அப்போ இதுதான் சார் ஏ, இதுதான் பி, இதுதான் சி அப்படின்னு சொல்கிறாங்க. 30. இதே 15 வரதுன்னு சொன்னால் நம்ம இதை எடுத்துருக்கணும். இதான் ஏ, இதான் பி, இதான் சி. இதே இந்த இடத்துல 45 சொல்லியிருந்தால் இதை எடுத்துருக்கோம். ஏ தான், பி தான், இதான் சி. ஸோ இப்படி அவங்க சொல்கிற மாதிரி 30 வரணும்னா அந்த மாதிரி வர ஏபிசி எடுத்துட்டு இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்றத கொஸ்டின். ஸோ நமக்கு ஏக்கு என்ன எடுத்துக்கிறோம்? 8 தான் எடுத்துக்கிறணும். பி 12, சி 10ன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்போ 2A + 3B + 4Cயோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. ஏக்கு பதிலாக என்ன எடுக்கணும்? 8, பிக்கு பதிலாக 12, சிக்கு பதிலாக 10 சார். ஆமாம், 10. ஸோ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 16, 3 12 36, + 4 10 40. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 92 இஸ் அ ரிசல்ட். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஏபிசி ரேஷியோவோட இல்லாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இது ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸ். டிஎன்பிசியில் குரூப் 2ல் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான் இந்த மாடல். சரிங்களா? ஸோ நமக்கு டிகிரி லெவல் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது இந்த பேசிக் ஃபஸ்ட்டு டைப்பாக இருந்தாலும் அதில் டிகிரி லெவலில் கேட்கக்கூடிய மாடலாக இந்த மாடல்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. அடுத்ததாக நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். A/3 = B/4 = C/5, தென் A:B:C என்ன அப்படின்றதான். ஓகே. டைப் 2ல் நம்ம இந்த மாடல்லாம் பார்க்க போகிறோம். இது என்ன சார் மாடல் அப்படின்னா, இப்படி ஈக்குவாலிட்டி சிம்பிளில் ஈக்குவல்னு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஈக்குவல் இருந்துட்டு அதை எதை வச்சு வேணால் எப்படி வேணால் கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A/3 = B/4 = C/5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ஈக்குவலில் இருந்துச்சுன்னா நம்மளா =1ன்னு எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாடலில் இந்த ஈக்குவல் தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் 2ல். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா இதை =3 =1ன்னு எடுக்க போகிறேன். என்ன நம்பர் வேணால் எடுக்கலாம். சரிங்களா? 1 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
என்ன நம்பர் வேணால் எடுக்கலாம், நான் 1ன்னு எடுக்க போகிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா a/3யோட வேல்யூ 1, எல்லாமே 1 1ன்னு ஆயிரும். b/4 இஸ் ஈக்குவல் டு 1, c/5 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ தெரியல மேக்ஸில் டிவைடரில் இருக்க 3 அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகணும். 1 3 3ன்னு ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ அப்போ என்ன ஆயிரும், 1 4 4ன்னு ஆயிரும். சியோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ a/b/c அப்படின்றது என்ன கிடைக்கும்னா 3:4:5 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். 3:4:5 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்படி ஈக்குவல் இருந்தால் 1 எடுக்கணும். ஸோ இந்த சம் கொஞ்சம் சிம்பிளான சம்மாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்கும், சொல்ல முடியாது. புரியுங்களா? ஸோ இப்படி தான் ஈக்குவாலிட்டியில் வரும்போது ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து சால்வ் பண்ணுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். a/10 இஸ் ஈக்குவல் டு b/15 இஸ் ஈக்குவல் டு c/20. தென் a:b:c ரேஷியோ. சேம் மாடல், மொதல் சப் மாதிரியே தான். ஸோ ஈக்குவல் டு 1ன்னு எடுக்க போகிறோம். என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? 1ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ a/10 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டேரெக்டாகவே எழுதிடலாம், பட் இருந்தாலும் மாடல் படி சொல்லிடுறோம். ஸோ b/15 இஸ் ஈக்குவல் டு 1, c/20 இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா எப்பயுமே ஒரே பழக்கமாக வச்சுக்கிறணும். சரிங்களா? அப்போ ஏவோட வேல்யூ 10 வரும் நமக்கு தெரியும், பியோட வேல்யூ 15 வரணும். ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 15 இல்லையா? அப்போ சியோட வேல்யூ 20. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தாலே டேரெக்டாகவே 10 15 20 தான் ரேஷியோ. சரிங்களா? ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் ரிசல்ட் வந்துடும். ஸோ இதான் மாடல் வைஸ் தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஓகே, அப்போ a/b/c ரேஷியோ abc இஸ் ஈக்குவல் டு 10:15:20. இது நான் 3மே 5ஆல் டிவைட் ஆகிறனால ஆன்சர் 2 5s are 3 5s are 4 5s are. அப்போ 2:3:4 ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் டைப் 2ல பேசிக், ரொம்ப சிம்பிள். எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரீவியஸ் இயரில். சரிங்களா? ஸோ இது சிம்பிள். ஸோ இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ அடுத்த சம்லாம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். a/3 இஸ் ஈக்குவல் டு b/4 இஸ் ஈக்குவல் டு c/7. தென் a+b+c டிவைடட் பை c இஸ் ஈக்குவல் டு வாட்? அதான் கொஷின். ஓகே, கவனிங்க. ஸோ சேம் மாடல், ரொம்ப ஈஸியான மாடல். ஸோ இங்கே a+b+cயோட டிவைடட் பை சியோட வேல்யூ என்ன அப்படின்னு வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் a/3நாலே இஸ் ஈக்குவல் டு 3 தான் வரும். a இஸ் ஈக்குவல் டு 3, b இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் c இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஏன்னா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தனால. 2ன்னு எடுத்திருந்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வந்திருக்கும். நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ணால் என்ன ரிசல்ட் வரும்னு பார்ப்போம். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 7 டிவைடட் சி வரணும். சி எவ்வளோ சார்? 7. ஓகே, இது 3ஐயும் கூட்டுனா எனக்கு எவ்வளோ வருதுன்னா 4 3 7, 7 + 7 14/7. அப்போ 14/7ன்னு வருது. ரெண்டுமே அடித்து கொடுக்கலாம். ஏதாலனா 7ஆ வாய்ப்பால் 1 7 7 7 14. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா 2 இஸ் எ ரிசல்ட். அப்படி தானே சார்? 2/1ன்னா 2 தானே? அப்போ 2 இஸ் எ ரிசல்ட். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ 1/2 இருக்குது, மாற்றி அடிச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அப்படியே அப்ளை பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக தாங்க. சிம்பிளிஃபிகேஷன்லேயே இந்த மாதிரி தான் நமக்கு ரேஷியோ வச்சு இந்த இது சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் ஆக்சுவலாக. ஸோ இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். a:5 இஸ் ஈக்குவல் டு b:7 இஸ் ஈக்குவல் டு c:8. தென் a+b+c டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாடல் தான், ஆனால் ரேஷியோவில் கொடுத்தனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ரேஷியோனா நமக்கு என்ன தெரியும்னா டிவைடரில் எழுதணும் தெரியும். புரியுதுங்களா? அப்போ டிவைடர். ஸோ அதவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ b/7 இஸ் ஈக்குவல் டு c/8. அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா அதை டேரெக்டாக கொடுக்காம அதை ஒரு இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா ஏன்னா ஈக்குவல் டு 1ன்னு நம்ம வச்சுக்கிற போது ஏவோட வேல்யூ 5ன்னு வரும், பியோட வேல்யூ 7ன்னு வரும், சியோட வேல்யூ 8ன்னு வரும். அப்படி தானே? ஓகே, ஸோ அப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். a+b+c அப்போ 5 + 7 + 8 டிவைடட் பை என்ன வரணும்? ஏ வரணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக பார்க்கணும். ஏவோட வேல்யூ 5. இப்போ மேலே ஆட் பண்ணேன்னா எனக்கு 12 + 8 20 சார். 20 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ 20ஐ 5ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 5s are 5, 4 5s are 20. அப்போ 1 5s are 5 இல்லையா? ஸோ அப்போ 4ன்றது ஆன்சர். 4/1ன்றப்போ 4 தானே ரிசல்ட்டு. அப்போ 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஈஸியான சம்ஸ் தான். ஸோ சில நேரம் நம்மளை கன்ஃபியூஸ் ஆயிரும். இது தெரிஞ்சிருக்கணும் மாடல், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2a இஸ் ஈக்குவல் டு 3b இஸ் ஈக்குவல் டு 4c.
தென் A:B:C ஓட ரேஷியோ என்ன அப்படின்றது கொஸ்டின். ஓகே கவனிங்க. ஸோ 2A = 3B = 4C. இந்த டைப் 2ல நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஈக்குவலில் இருக்க தான் பார்க்குறோம். ஸோ ஈக்குவலில் இருந்தால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 1ன்னு எடுத்துக்கிறோம் சொன்னோம். ஓகே 1ன்னு எடுத்தால் 2A = 1ன்னு வரும். அட் சேம் டைம் 2B = 3B = 1ன்னு வரும். 4C = 1. எல்லாத்தையும் தனித்தனியாக 1க்கு கம்பேர் பண்ணணும். சரிங்களா, கொடுத்த எல்லாத்தையும் தனித்தனியாக 1க்கு கம்பேர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆயிருன்னா ஏ தான் வேணும். அப்போ 1/2 அப்படின்னு வரும். ஏவோட வேல்யூ என்ன வரும், ஏன்னா 2 பெருக்கல்ல இருக்குது, இங்கிட்ட வரும்போது வகுத்தல் இல்லையா. அதே மாதிரி 3 பெருக்கல்ல இருக்க 3 அந்த சைடு போனால் வகுத்தல். அப்போ பி வந்து 1/3, சியோட வேல்யூ 1/4 அப்படின்னு வரும். நமக்கு கொஸ்டின் A:B:C ஓட ரேஷியோ என்ன அப்படின்றதான். அப்போ 1/2 1/3 1/4 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ரேஷியோன்றது எப்பயுமே பின்னத்தில் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனில். அப்போ என்ன சார் பண்ணணும், எந்த இடத்துல சரிங்களா, நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கில் வேஜஸ் வச்சு பணத்தை பிரிக்கும் போது எவ்வளோ பணம் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு பிரிக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படினாலும் இந்த மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சாகணும். பின்னங்களில் இருக்க ரேஷியோவை நார்மல் ரேஷியோவை மாற்றணும். ஸோ அப்போ இந்த ரேஷியோவை நார்மலாக மாற்றுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, டினாமினேட்டரில் இருக்க 2, 3, 4க்கு நீங்கள் எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். 2ம் 3ம் 4ம். ஸோ ஒரு எல்சிஎம் தான் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 2, 3, 4 வகுப்படக்கூடிய ஒரு நம்பர், எந்த நம்பரை வேணால் எடுத்துக்கிட்டு கூட ஆன்சர் பார்க்கலாம். 2, 3, 4 இந்த 3 நம்பர் எதால் வகுப்படுனா 12ஆல் வகுப்படும். அப்போ 12 தான் எல்சிஎம் வேறு. சரிங்களா, ஸோ 12 எடுத்துகிட்டு நீங்கள் டிவைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ எல்சிஎம் பாருங்கள், நம்ம எல்சிஎம் இப்போ 2க்கும் 4க்கும் 2ஆவது பாடலுக்குலாம் 2, 2, 3 அப்படியே தான் வரணும். 2 அப்போ 2 × 3 × 2 எவ்வளோ சார் வருது, 3, 6, 6, 12 தான் எல்சிஎம். அப்போ எல்சிஎம்மால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 × 1 மேலே அப்படியே 12 தான் வரும். 12/2 12/3 12/4 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன சார், 12 2ஆல் வகுத்தீங்கன்னா 6, 12 3ஆல் வகுத்தா 4, 12 4ஆல் வகுத்தா 3. அப்போ 6:4:3 அப்படின்னு நமக்கு ரேஷியோ கிடைச்சிடும். 6:4:3. சரிங்களா, ஸோ இப்படி தான் நம்ம நார்மலாக பார்க்கலாம். இல்லை எங்களுக்கு வேறு மெத்தட் வேணும் அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தடில் அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஃப்ராக்ஷனில் இருக்க ஒரு ரேஷியோவை நார்மல் ரேஷியோவாக மாற்றுறது எப்படினாலும் நமக்கு தெரிஞ்சாகணும். சரிங்களா, ஓகே. ஸோ இன்னொரு மெத்தட் என்ன சார் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை 2A = 3B = 4Cன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். 2A = 3B ஈக்குவலில் மாற்றி ஏதாவது 2 இந்த 2 எடுத்துக்கிறவா. 3B = 4C அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, B அந்த சைடு கொண்டு போகிறேன், 2 அந்த சைடு கொண்டு போகிறேன். B இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வரணும், 2 அந்த சைடு போனாலும் வகுத்தலில் போகணும். 3/2. ஓகே, அதே மாதிரி C இந்த சைடு வந்தால் வகுத்தலில் வரணும். 3 அந்த சைடு போகும்போது அதே மாதிரி டிவைடரில் வரும். சரிங்களா, அப்போ A:B = 3:2 அப்படின்னு வரும். அதே மாதிரி B:C = 4:3ன்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா ஏபிசியோட ரேஷியோ பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் அதை விட சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. அப்போ இந்த 2 இங்கே வரணுமா. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் அந்த மாடலுக்கு போயிடும். அடுத்தது பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. அப்போ 4 இங்கே வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 இருந்தாங்க 8 3 6. இது 3 எதால் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகுது. எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே எவ்வளோ வரும், 12 2ஆல் டிவைட் பண்ண 6, இங்கே 4, இங்கே 3. அப்போ 6:4:3ன்னு வரும். ஸோ இதுவும் ஒரு மாடல் தான். சரிங்களா, ஸோ இப்படி அப்ளை பண்ணிக்கலாம், இது இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவே சிம்பிள் தான் சார். சரிங்களா, ஓகே, இந்த மாடல்லே போய்க்கோங்க. ஓகே, சேம் மாடலில் இன்னொரு கொஷின் உங்களுக்காக. கொஷின் பாருங்கள். A = 2B = 4C எனில் A:B:C ஓட ரேஷியோ என்ன அப்படின்றதான் கொஷின். ஓகே கவனிங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு 1க்கு கம்பேர் பண்ணுறேன். அப்போ A = 1. அட் சேம் டைம் 2B என்ன பண்ணலாம், 1ன்னு எடுத்துக்கலாம். 4Cயும் 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னன்னா ஏவோட வேல்யூ 1 தான், அப்படியே தான் இருக்குது. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2ன்னு வருமா, ஏன்னா 2 டிவைடட் ஆயிடணும். அதே மாதிரி சியோட வேல்யூ 1/4ன்னு வரணும் சார். ஓகே, அப்போ நமக்கு தேவை ஏபிசியோட ரேஷியோ. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1/2, சியோட வேல்யூ 1/4. ஓகே, ஸோ இது ரெண்டும் டிவைட் ஆகிறதுனா 4ஆல் டிவைட் ஆகும் ரெண்டுமே. ஸோ அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னாலும் 2க்கும் 4க்கும் நமக்கு எல்சிஎம் 4 தான் சார் வரும். 2 4.
இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்படியே தான் இருக்கும். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நாள் 4/2, இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4/4ன்னு வரும். ஸோ கேன்சல் பண்ணுங்கள், 4 அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன சார் வரும், 2 சரிங்களா, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2, 4ஆல் டிவைட் பண்ணால் 1 சார். அப்போ 4:2:1 ஆப்ஷன் பி இஸ் அ ஆன்சர். சரிங்களா, ஸோ இதுவே ஈஸியாக தானே இருக்குது. ஸோ இன்னொரு ஃபார்மேட் போகணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த ஃபார்மேட்டும் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. டக்குன்னு அப்ளை பண்ணிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க, A is equal to 2B is equal to 4C. அவ்வளோதான். இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன், A is equal to 2Bன்னு தனியாக 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். அடுத்து 2B is equal to 4Cன்னு தனியாக பிரிச்சுக்க போகிறேன். அப்போ A/B is equal to இங்கே 2, இங்கே என்னது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2/1. இங்கே என்ன ஆயிரும், B/C is equal to இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 4/2 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, அப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம். A is to B is equal to 2:1, B is to C is equal to 4:2 அப்படின்னு இருக்கு. ஸோ ரேஷியோவில் அப்ளை பண்ணுங்க, ABC. அப்போ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 1, அப்போ இந்த 1 இங்கே வரணும். பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 2 இல்லையா, அப்போ இந்த 4 இந்த இடத்துல வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 4s are 8, 1 4s are 1 is to 1 into 2 2. இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே 4 2, இங்கே 2 2, அங்கே 1 2. ஸோ 4:2:1ன்னு வரும். சரிங்களா, ஸோ இந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டைப் 2 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் கொஷின் பாருங்கள். 1/x is to 1/y is to 1/z which is equal to 2:3:5. தென் x is to y is to z ஓட வேல்யூ என்ன அப்படின்ற கொஸ்டின். ஓகே, கவனிங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஈக்குவாலிட்டி ஈக்குவல்னு இல்லை, பட் இருந்தாலும் ஃப்ராக்ஷனில் இருக்கனால நம்ம இங்கே எடுத்துகிட்டு செய்ய போகிறோம். சரிங்களா, இந்த டைப்பில் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/xோட ரேஷியோ, 1/y 1/zோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 1/x is equal to 2ன்னு அர்த்தம். 1/x is equal to 2ன்னு அர்த்தம். அட் சேம் டைம் 1/y is equal to எதுக்கு சமம், 3க்கு சமம். வரிசையாக கரெக்டாக எடுக்கணும். 1/z is equal to 5க்கு ஈக்குவல். கரெக்டுங்களா சார், கரெக்ட் தானே, இப்படி தானே எடுப்போம். இப்போ நமக்கு தேவை எக்ஸு தான் வேணும். எக்ஸு ஒய் இஜெட்டோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸு மட்டும் அந்த சைடு போகும்போது கீழே இருக்குது அங்கே மேலே போயிடணும். டிவைடர் இருக்கிறது மல்டிப்ளை ஆயிரும். இந்த 2 இந்த சைடு டிவைட் ஆயிரும் சார், 1/2 ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி வந்துடுதுன்னா 1/2ன்னு வந்துடுது. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிரும், ஒய் அங்கே போகும், 3 இங்கே வரும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/3ன்னு வந்துடும். ரைட். அதே மாதிரி இஜெட் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் ஆகும், ஜெட் அங்கே போய் 5 கீழே வந்துடும், 1/5ன்னு ஆயிரும். அப்போ நமக்கு ரேஷியோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் டு இஜெட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் இவ்வளோ தூரம் சிம்பிளாக போகும், இவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது எக்ஸ் இஸ் டு ஒய்ஸ்னால் இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ இதோட தலைகீழிகள் இங்கே வரணும். ஸோ தலைகீழ்னா என்ன அர்த்தம், 2ஆக இருந்தால் 1/2, 3ஆக இருந்தால் 1/3, 5ஆக இருந்தால் 1/5. அப்போ 1/2 இஸ் டு 1/3 இஸ் டு 1/5 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஓகே, நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ரேஷியோ பின்னத்தில் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். அதாவது 2, 3, 5க்கு எல்சிஎம் பார்க்கணும். இந்த 3 நம்பருக்குமே காமன் டிவைசரே இல்லை. 3மே ஒரே நம்பராலையும் டிவைட் ஆகுது, 2 நம்பருக்கு எடுத்தாலும் டிவைட் ஆகலை. அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 3 × 5 எல்சிஎம் என்ன வரும், 2 3 6, 6 5 30 வருது சார். அப்போ பாருங்க, 1ஆல் 30 பெருக்கும்போது 30/2, 30/3, 30/5 அப்படின்னு வந்துடும். அப்போ ரேஷியோ என்ன சார், 15 வருமா. 2ஆல் டிவைட் பண்ணி நான் 3ஆல் டிவைட் பண்ணால் 10, 5ஆல் டிவைட் பண்ணால் 6. அப்போ 15:10:6 எங்கே இருக்கு, ஆப்ஷன் டி தான் நமக்கு ரிசல்ட். ஸோ எப்படினாலும் ரேஷியோ ஃப்ராக்ஷனில் இருந்தால் சிம்பிளிஃபை பண்ணுற மாடல் நமக்கு கம்பல்சரியாக தெரியணும். அது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ரேஷியோவில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா, இன்னும் டைப்ஸ் இருக்குது. ஓகே, அது நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா. ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், இது ப்ரீவியஸ் இயரில் இருக்க மாடல் ஸ்கூல் புக்கில் இல்லைங்க, இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்க ஸ்கூல் புக்கில் இல்லை. ஆனால் ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்க கொஸ்டின்ஸ் 1-2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே இப்போ கிளாஸில் பார்த்துட்டோம். சரிங்களா, நீங்கள் நியூ புக்கில் ரேஷியோவில் சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க ரேஷியோ சம்ஸு. அண்ட் இதை ப்ரீவியஸ் இயர் தான் ஃபாலோ பண்ணிக்கணும். ரேஷியோ பொறுத்தளவில் நீங்கள் புக்கு கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கிறணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் மித்த டைப்ஸ் பார்க்கலாம். பார்ட் 2 வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்ட் 2 வீடியோ அப்படியே கண்டினியூவாக பார்த்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.